நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் தவம் புரிஞ்ச இடம், அதுக்கப்புறம் ஜீவசமாதி ஒரு தெப்பக்குளம் பார்த்தோம். அதிலிருந்து ஒரு 100 மீட்டர் இப்போ பாருங்கள், அந்த மலை தான் நம்ம அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம அதிலிருந்து இந்த வழியாக ஒரு 100 மீட்டர் வெளியே வந்தது. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இது ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மண்டபம் எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ ஏதோ சும்மா ஒரு இதுக்காக இருக்குது. பட் உள்ளே இப்போயும் பார்த்திங்கன்னா தீபாராதனை எல்லாமே சிவனுக்கு வந்து நடக்கிறது. இப்போ அந்த கோயிலோட முழு தோற்றத்தையும் நீங்கள் இப்போ பாருங்கள், போய் பாருங்கள், அங்கே பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்களேன், சிவன் கோயில். ரொம்ப பழமையான கோயில். எல்லாம் இப்போ இடிஞ்சு எல்லாமே சாஞ்சிருச்சு. அவ்வளோ பழமையான கோயில் பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயிலை பாருங்கள் மக்கள் எல்லாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். உள்ளே வந்து சிவன் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லா மண்டப கல் எல்லாமே கீழே விழுந்து போய் கிடக்குது. நிறைய சிவன் கோயில் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு சில கோயில் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. நிறைய கோயில் பார்த்திங்கன்னா அழிஞ்சிட்டே வருது. ஏன்னா பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பார்த்திங்களா, ஜன்னல் சுடுகல்லில் எல்லாம் செஞ்சு சுண்ணாம்பு கல்லரான ஒரு பெரிய கோயில். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இந்த வீடு முடியும் போது நான் சொல்கிறேன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் இடிஞ்சிருச்சுங்க. இது பெரிய கோயில். அதோட பாருங்க, இது வந்து கோயிலை சுற்றி இருக்கிற அந்த சுவர் எல்லாமே காம்பவுண்டு சுவர், அதுவும் விழுந்துருச்சு. இது இந்த இடத்துல தான் கோபுரம் இருந்திருக்கணும். அந்த கோபுரமே இப்போ இல்லை. மேலே ஃபுல்லாகவே புதர் காடாக இருக்குது, செடி கொடி எல்லாமே. லிங்கம் மட்டும் அப்படி இருக்கிறாரு, சிவன் மட்டும் அங்கே இருக்கிறாரு. ஸோ இப்போவும் அங்கே அதுக்கு மட்டும் இப்போ நான் பார்க்கும்போது யாரோ ஊதுவத்தி எல்லாம் ஏற்றிட்டே இருந்தாங்க பாருங்கள். எல்லாமே நகர்ந்துருச்சு அப்படியே. சிவா சிவா. இந்த வேப்ப மரம் ஒன்று இருக்குது. வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக வளர வளர அதோட வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 2 கற்கள் அப்படியே விரிசல் விடுது. இப்போ நிறையா இது இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்குமோன்னு தெரியல. இது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிவன் கோயிலாக இருக்கலாம். அருணகிரிநாதர் இங்கே வந்து சிவனை வந்து வழிபட்டுட்டு சென்றிருக்கலாம். கம்பல் உண்மை. எங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். இந்த தூண் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு கல் பாருங்கள். இது ஒரு இந்த ஸ்கொயர் ஒரு கல். அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் இதெல்லாம் மொத்தம் எத்தனை கல்? 1 2 3 4 கல்லில் ஆனால் ஒரு இந்த ஹனுமர் கையில் வச்சுருப்பாரு அந்த மாதிரியே ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. இந்த கோயிலை பார்த்தோன்னே எல்லாமே ஒரு சில இதில் மறந்து போயிடுது நம்மளுக்கு. பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்கு. பயங்கரமாக இருக்குங்க கோயிலை பார்க்குறதுக்கு. ரொம்ப நிறைய பழுதடைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பெருசாக இருக்கும் போது கற்பனையில் நினச்சி பார்த்தா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்திருக்கணும். இந்த கோயில் வந்து முழுசாக இருக்கும் போது அந்த காலத்தில் எப்படி பிரம்மாண்டமாக இருக்கணும் நினச்சி பார்க்கவே அவ்வளோ அப்படியே உடம்புனா சிலுக்குது அப்படியே. இப்போ இதோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சொல்ல வர பாருங்கள், இந்த கோயில் உள்ள
ஒரு சர்ப்பம் இருக்குதான், பாம்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா சிவன் அந்த லிங்கத்து அந்த கருவறையிலே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ நீளம்னா அது பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறதே ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து அவ்வளோ தொலைவுன்றாங்க. அந்த பாம்பு இன்னும் அந்த நாகம் வந்து உள்ளே தான் இருக்குதான். ஸோ இந்த கோயில் உள்ள போகிறவங்க வந்து இந்த கோயிலை இப்போதைக்கு பராமரிக்கிற இந்த ஊர் மக்கள் யாரோ ஒருத்தர் தான் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம், உள்ளே இருக்குதான். ஸோ நம்ம இப்போ உள்ளே போக வேண்டாம். ஸோ அதனால் நம்ம நேயர்களுக்காக டூர் வைப்பு சேனலுக்காக நம்ம வெளியே இருந்தே நான் இப்போ காமிக்கிறேன், பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன் இருக்கும்னா பக்கத்தில் மலை, இங்கே இந்த மாதிரி ஒரு கரடும் கல் எல்லாம் இருக்குது. இந்த வழியாக வந்து ஒரு குளிர்ந்த ஒரு அமைப்புக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து நிலம் இருக்குது. இந்த இடத்துல அப்படி குளிர்ச்சியாக இருக்குது, இங்கே இருக்கலாம். சிவன் கோயில் எத்தனையோ ஆயிரம் பழமையான சிவன் தலம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் பார்க்காதவங்க வாங்க, கோயிலுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஆரணி இடத்துல வந்து அருணகிரிநாதர் தவம் பண்ண இடம், அவர் வந்து ஸ்நானம் பண்ண இடம், அதுக்கப்புறம் ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அதையும் பார்த்துட்டு நேராக நம்ம சிவனை பார்த்துட்டு வாங்க. மேலும் நாளை வேறு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.